அனைவருக்கும் வணக்கம். ஆகஸ்ட் 5/8/2025 ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ரிப்போர்ட். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது பயிற்சிக்கான காணொளி. எந்த ஒரு பரிந்துரையும் நான் வழங்குவது இல்லை. வாங்க வீடியோக்கு போகலாம். பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸஸ் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,752ல நம்மளுக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. மணி பார்த்தீங்கன்னா 8:40. அப்போ நம்ம நிஃப்டி க்ளோசிங்க்கு இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு இப்போ காமிச்சிட்ருக்காங்க. அப்போ ஃப்ளாட் ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஃப்ளாட் ஓப்பன் அப்படின்னா ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு ஷார்ப் மூவ்மெண்ட்டு ஸ்டார்ட்டிங்லேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எப்படி அப்படின்னா, ஒன்று இப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே இவங்க ட்ராவல் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். கால் ஆப்ஷன் சைடு வந்து நம்மளுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். எதை வச்சும் போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அப்படின்னா 24,800 24,833 இதை வச்சும் போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு கீழே தான் மார்க்கெட் இருக்கிறாங்க அப்படின்னா இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு 24,650 வச்சும் ஃபஸ்ட்டு டார்கெட் 24,650, நெக்ஸ்ட்டு வந்து 24,600 இந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த இடம்லாம் வரப்போ நம்ம எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கேருந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு 200 பாயிண்ட். அந்த 200 பாயிண்டில் கீழேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிறப்ப எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கும். அப்போ இந்த ஏரியாவில் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுது அப்படின்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நம்மளுக்கு. சரி, இந்த 2 ஏரியாக்குள்ளே மார்க்கெட்டு இங்கேருந்து ரிவேர்ஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஏரியாலாம் வரப்போ எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிசல்ட்டு இதில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த ஏரியா வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியமானதாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். மார்க்கெட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். இந்த இந்த எஸ்டர்டே ஹைக்கும் எஸ்டர்டே லோக்கும் உள்ள ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பேங்க் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைக்கி இந்த எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோக்குள்ளே ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது பெரிய ரேஞ்ச் தான். ஆனால் நம்மளுக்கு ஓப்பன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பனுக்கு கீழே அவங்க வர்த்தகம் ஆகுறாங்க அப்படின்னா நல்ல ஒரு 55,500ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா 55,439ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. மோஸ்ட்லி இதுக்கு கீழே வராங்க அப்படின்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி இந்த இடம்லாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த இடம் இப்போ ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகுறாங்க அப்படின்னா உங்களுடைய கால்குலேஷன் ஃப்ளாட் ஓப்பனிங்கில் இருக்கணும் நம்மளுக்கு மார்க்கெட்டில். இந்த மாதிரி இருந்தால் இந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சென்செக்ஸுக்கும் நம்மளுக்கு இன்றைக்கி எஸ்டர்டே ஹை வந்து ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு இது முக்கியமாக இருக்கும். எஸ்டர்டே ஹைக்கு மேலேயா எஸ்டர்டே ஹைக்கு கீழேயான்னு பார்க்கணும். எஸ்டர்டே ஹைக்கு மேலே இருக்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இல்லை எஸ்டர்டே ஹைக்கு கீழே வராங்க அப்படின்னா டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்டு நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் படி எஸ்டர்டே ஹைக்கு மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. கீழே வர்றதுக்கு தான் சான்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இங்கே வந்துட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ S1க்கும் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கும் மார்க்கெட்டை இதுக்குள்ளே வச்சுருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இன்றைக்கி பெருசாக ஒரு மூமெண்ட்டு கொடுக்குறாங்களான்னு பார்க்கணும். நம்ம ஹை டு லோ வந்து ஒன் டே ரேஞ்ச் வந்து 500 பாயிண்ட் ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்ததுன்னா இங்கே கீழே தான் நம்மளுக்கு ரேஞ்சு க்ரியேட் ஆகணும். இந்த ஹையை எப்போ உடைக்குதோ அதுக்கப்புறமேல் தான் இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு ரேஞ்சு க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்படி இதை செக் பண்ணி பாருங்கள். இந்த ஓப்பனும் ஹையும் ஒன்றா இருந்தது அப்படின்னா இங்கேருந்து 300 பாயிண்ட்டு அப்படின்னா இங்கேருந்து பிரேக் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து 500 பாயிண்ட் ஒன் டே ரேஞ்ச் வந்து கொடுக்கணும். இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே நல்ல ஒரு ரிசல்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் நோட் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி இதில் 0 to 0 இருக்குது அப்படின்னா ஐடிஎம்மாக இருந்து ஓடிஎம் ஆகி திருப்பி ஐடிஎம் யார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு வந்து இம்பேக்ட் வந்து அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். இங்கேருந்து மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்கும்.
இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதேமாதிரி நம்மளுக்கு ஸ்ட்ரைக் சொல்கிறோம். இப்போ நிஃப்டிக்கு வந்து நம்மளுக்கு 24,550 காலு எக்காரணத்தை கொண்டு 213 விடக்கூடாது. 213 விட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு இது ஃப்ரீ ஃபால் ஜோன் ஆகி 154 வச்சு வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஸ்ட்ரைக்குக்கு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு சப்போர்ட், இது செகண்ட் சப்போர்ட். இதெல்லாம் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப இந்த 55,600 காலு எக்காரணத்தை கொண்டும் 790க்கு மேலே இவங்க 790க்கு விட்டு கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை விட்டு கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 719ங்கிறது ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இங்கேருந்து இது திரும்புறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த ஏரியாலாம் வந்தது அப்படின்னா உங்களுடைய டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுங்கள். இது சப்போர்ட் 1, சப்போர்ட் 2ன்னு எடுத்துக்கங்க. இந்த ஸ்ட்ரைக்குக்கு எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் நம்மளுக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ப்ரீமியம் இது எவ்வளோ வச்சுருக்காங்களோ எந்த ப்ரீமியம் இப்போ 80,500 காலு இப்போ 600 இவங்க தக்க வைக்கிறாங்க அப்படின்னா 81,100 வச்சும் இவங்க போகிறதுக்கான வாய்ப்புகள் 81,100க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க உண்மை விலை. ஏன்னா இன்றைக்கி உண்மை விலை மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு கொடுப்பாங்க. உண்மை விலை இவங்க 600 இவங்க தக்க வைக்கிறாங்க அப்படின்னா 81,100, இல்லை இவங்க வந்து 400 வராங்க அப்படின்னா 80,900 வச்சு இவங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இந்த 400 இவங்க விட்டே கொடுக்கக்கூடாது. இந்த லோ வந்து இப்போ ஒரு லோ 400 வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த லோவை விட்டே கொடுக்காத வச்சும் 80,900க்கு மேலே தான் மார்க்கெட் இருக்கும். அதுக்கு கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்காது அப்படின்னு அவங்க சொல்ல வராங்க. இதுதான் இன்றைக்கி நம்ம முக்கியம். இப்போ மார்க்கெட்டு இவங்க வந்து 626ல் க்ளோசிங் ஆகிருக்காங்க. இவங்களுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா இந்த 497ம் 355ம் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இப்போ மேலேருந்து கீழே வராங்க அப்படின்னா இங்கேருந்து இவங்க சப்போர்ட் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதை செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதோட டேபிள் நீங்கள் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். இதில் வந்து நம்மளுக்கு ஐவி எவ்வளோன்னு பார்க்கலாம். இந்த டேபிளை அப்பப்போக்கு வாட்ச் பண்ணுங்கள். நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 5 ஸ்ட்ரைக் வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இந்த 5 ஸ்ட்ரைக்கு நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் எந்தெந்த மாதிரி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஹாஃப் அன் ஹவருக்கு ஒருக்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதில் செக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் இதில் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கால் சைடு ஐவி பார்த்தீங்க அப்படின்னா கால் சைடு வந்து 13, புட் சைடு வந்து 10 இருக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரு 80,900 மார்க்கெட் முடிகிறாங்க இன்றைக்கி அப்படின்னா அப்போ இந்த 80,800 காலு இப்போ வச்சுருக்காங்க. இப்போ வச்சுருக்கிற ப்ரைஸ் வந்து 350 வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னா ரூ. 100 தான் இவங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ ஒரு 280 பாயிண்ட் வந்து இவங்ககிட்ட இருந்து இவங்க வந்து நம்மளுக்கு டிகே பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா 0 டு ஹீரோவில் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிகே வந்து அதிகமாக இருக்கிறப்ப மாட்டிக்கக்கூடாது. ஆப்ஷன் பையர் வந்து செல்லர் கூட ஏதோ தப்பிச்சிருவாங்க. ஆனால் ஆப்ஷன் பையர் நீங்கள் ஹையில் எடுத்துட்டிங்கன்னா அதுதான் லாஸ்ட் ஹையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இது 0 டு ஹீரோ இருக்கிறதுனால ஐடிஎம் கொண்டு தான் இன்றைக்கி மதிப்பு கொடுப்பாங்க. ஓடிஎம், ஏடிஎம் எல்லாத்தையுமே 0 பண்ணிடுவாங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து ப்ளே பண்ணுறதுக்கு பாருங்கள். நன்றி, வணக்கம்.